सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय, सकल साधुमंडली की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயஜத்தில் நாம் ராமநாமம் ஒன்றே போதும் அப்படின்றது தான் நம்ம வலியுறுத்தின்னு வரோம். ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருந்தாலே வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவே உயர்ந்த தர்மம். இதை விட நம்ம உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற தர்மங்களில் மனசு மயங்குது. ஒவ்வொரு இடத்துல போனால் ஒரு தர்மங்களை கடைப்பிடிக்கிற இடம், அதாவது ஒரு பாகவத பாராயணமோ அல்லது ராமாயண பாராயணமோ பாகவத உபன்யாசமோ ராமாயணமோ அங்கே போனால் ஒரு சாநித்தியமாக இருக்கும். சில இடங்களில் போனால் நான் போயிருக்கேன். அந்த சாநித்தியமாக இருந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ராமநாமா சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாம் சில இடத்துல போனால் நமக்கு அங்கே போனால் ஒரு மங்களகரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு அருமையாக. அங்கே உபன்யாசம்லாம் அருமையாக இருக்கும். அப்போ மனசு மயங்கும். என்ன பண்ணும், நம்ம அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலாமே, இப்போ ராமாயண பாராயணம் பண்ணலாமே அப்படின்னு புத்தி ஏற்படும். ராமாயணம் பாராயணம் பண்ணுற அவகாசத்தில் நீ இத்தனை நாள் முன்னாடி ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணான்ட்டு உடனே மனசு தாவுது. அது என்ன பண்ணுன்னா, அவர்களுக்கு சாநித்தியமாக இருக்குன்னா அவர்கள் அதை ஸ்வதர்மமாக கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அது சாநித்தியமாக இருக்குது. நீ பார்த்த உடனே ஆஹா இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு, இப்போ இந்த ராமாயண உபன்யாசம் பண்ணுறாங்க, ராமாயண பாராயணம் பண்ணுறாங்க, அது அந்த இடத்துல போனால் சாநித்தியமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்ல வைப்ரேஷன் இருக்கும், உண்மையிலே நல்ல வைப்ரேஷன் இருக்கும், நல்ல சாநித்தியமாக இருக்கும், அவர்களை பார்த்தாலும் தெய்வீகமாக இருக்கும். அந்த இடத்துல போனால் மனசு மயங்கும். அப்போ நாம் ராமநாமத்தை சொல்கிறத காட்டிலும் இது கடைப்பிடிக்கலாமே அப்படின்னு உடனே அதில் மனசு மயங்கி அவர்களோட சேர்ந்து நாமளும் பாராயணத்தில் எல்லாம் பண்ணுவோம். நம்ம ராமநாமம் சொல்லிட்டு இருக்கும் பற்றியா நிஷ்டையா ஜபம் ஓகேத்தனையோ அதை விட்டுட்டு அவர்கள் வழியில் போவோம். போன உடனே என்ன ஆகும்னா நமக்கு கஷ்டங்கள் தான் உண்டாகும். என்ன இப்படி சொல்கிறீங்க, நல்ல விஷயத்துக்கு போயிருக்கேன், நீ எதுவும் இல்லாமல் நல்ல விஷயத்துக்கு போயிருந்தால் பரவாயில்ல, உனக்குன்னு ஒன்று வச்சுருக்கான், குருநாதர் உனக்கு ஒன்று உபதேசித்திருக்கிறார், ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வழியில் விட்டுட்டு நீ வேறு வழியில் போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தான், பயம்தான் உண்டாகும், சோதனைகள் தான் உண்டாகும். சோதனைகள்னால் பயம், அதான் இடையூறுகள் உண்டாகும். ஏன்னா நீ ராமநாம நிஷ்டையில் இருந்த நீ இந்த தர்மத்தை விட்டுட்டு நீ அந்த தர்மத்தில் பிரவேசம் பண்ணால் கஷ்டத்தை தான் உண்டாகும், அது சோதனைகள் தான் உண்டாகும். அப்படி தான் நிறைய பேர் தாவிடுறாங்க. ஒரு விஷயம் மயக்குது நம்மளை, நம்ம தர்மத்தை விட வைக்குது அப்படின்னா அதிலிருந்து புரிஞ்சிக்கோ, தேவர்கள் நம்மளை எப்படி பாகவதாமிர்தத்தை பருகுவதற்கு பதிலாக தேவாமிர்தத்தை பருகுவாயாக என்று தேவர்களாம் அமிர்த குடத்தை கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி வேறொரு விஷயத்தை காண்பிச்சு இந்த விஷயத்தை உங்களிருந்து பறிக்க பார்ப்பாங்க. இதுதான் தேவர்கள் பண்ணக்கூடிய விஷயம்.
கலிபுருஷன் கொண்டு வர்றதெல்லாம் எப்படின்னா, வீட்டில் பிரச்சனை, ஒரே சண்டை சச்சரவு, அது இது. இந்த நாமத்துக்கு தடை விதிக்கிற மாதிரி உனக்கு மந்த புத்தி கொடுக்கறது, சோம்பேறித்தனம், கஷ்டங்களை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து கலிபுருஷன் கொண்டு வர்றது. ஆனால் தேவர்கள் வந்து மயக்கும் விதமாக இந்த அமிர்த குடத்தை கொண்டு வர்றது, இல்லை ஆடல் பாடல் இது மயக்கும் விதமாக ரம்ப மேனகை அனுப்பி வச்சு அவரோட தவசை கழிக்கிறதுக்காக மயக்கிறான் இல்லையா இந்திரன், அது மாதிரி விஷயமா வரும். கலிபுருஷன் கொண்டு வர விதம் எப்படின்னா, ஒரே பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்களை உண்டாக்கிடுவோம். எப்படி அப்படின்னா, எல்லாம் உதாரணம் சொல்ல முடியும் என்னால். கலிபுருஷன் எப்படி கொண்டு வந்தான்னா, 7வது நாள் உனக்கு மரணம், நீ என்ன பண்ண போகிற, அதே பாரு அது கழுத்தில் உன்னை மதிக்கல பாரு அந்த சமீக மகரிஷி பற்றியா, அவர் கழுத்தில் பாம்பு தூக்கி போடு, இது மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருவான். இது கலிபுருஷன். உன்னை மயக்கும் விதமாக உன்னை தடை பண்ணுறது யாருன்னா தேவர்கள் தான். அவர் தான் ரம்ப மேனகை டான்ஸை பார்த்து மயங்கிற மாதிரி, இல்லாட்டி வந்து அதாவது பெண்ணாசையினால் நம்மளை மயக்கி இந்த ராமநாமத்திலேருந்து நழுவும்படி செய்கிறது. இப்போ லக்ஷஹீரான்னு ஒரு வேசியானவள் என்ன பண்ணுறான், ஹரிதாஸ் தாக்கூரை மயக்க பார்க்குறான். ஆனால் வந்து அந்த ஹரிதாஸ் தாக்கூர் 3 லட்சம் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கிறான்னா அந்த லக்ஷஹீரா இடத்துல மயங்கலை, லக்ஷஹீரா அவருடைய ஜபத்தில் மயங்கி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தா. 3 நாளில் அவள் மாறிட்டா. அப்போ எப்படின்னா அதுக்கு மயங்காமல் தன் ஸ்வதர்மத்தில் தன்னுக்குரிய நாம தர்மத்தில் உறுதியாக பற்றி கொண்டதுனால ஹரிதாஸ் தாக்கூர் லக்ஷஹீரா பவித்திரமாக ஆகினாலே தவிர இவர் அசுத்தம் ஆகலை. லக்ஷஹீராவால் அந்த வேசியினால் அவர் மயங்கலை. அப்படிப்பட்ட விஸ்வாமுத்திரரே மேனகிடத்தில் மயங்கும் போது, ஆனால் அவர்கள் பண்ணது தபஸ், இவர் பண்ணது நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். பகவன் நாமத்துக்கு பவர் அதிகம், தபஸை விட, யோகத்தை விட, தானத்தை விட, எல்லாத்த விட சக்தி அதிகம் பகவன் நாமம். ஆனால் பகவன் நாமத்தை சொல்லி கொண்டிருந்ததுனால ஹரிதாஸ் தாக்கூர் சுலபமாக காமத்தை ஜெயித்தார். 2 தடவை சாக்ஷாத்து மாயாதேவியே வந்து அழகான பெண் உருவத்தில் மயக்க பார்க்குறார் ஹரிதாஸ் தாக்கூரை. அப்போது மாயாதேவி வந்து உபதேசம் பெற்று ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே நடக்குது செயல். இவர் மயங்கலை அந்த மாயாதேவிக்கு. அதே மாதிரி லக்ஷஹீரான்ற ஒரு வேசி, ஒரு ராமச்சந்திரகான்னு ஒருத்தன், அவர் மந்திரவாதி, இவர் புகழை கெடுப்பதற்காக, இவரும் முஸ்லீம் குலத்தில் பிறந்து இவர் வந்து கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிக்கிறாரே, நாமளாம் வந்து நம்ம ஹிந்து தர்மத்தில் இருந்துட்டு நமக்கே வர ஜனங்கள்லாம் இவர்கள் போகுது. அதை நாம் சொல்ல சொல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டாகும். அந்த ஆகர்ஷண சக்தியினால் மக்கள் கவர்ந்திருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹரிதாஸ் தாக்கூர் இடத்துல எல்லாமே போய் சேவிக்கிறாங்க. அப்போது ஹரிதாஸ் தாக்கூர் மேலே உள்ள பொறாமையினால் அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக லக்ஷஹீரன்ற வேசி அனுப்புகிறான் ராமச்சந்திரன். ஆனாலும் அந்த லக்ஷஹீராவுக்கு மயங்கலை. அந்த லக்ஷஹீரா சிறந்த தபஸ்வினியாக மாறிட்டா. அவள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை 3 லட்சம் நாம ஜெபிச்சுட்டு இருக்கா. நீ இந்த ஆசிரமத்தை நீயே கட்டி காப்பாற்றிருக்கு, உனக்கு தேவையான எல்லா தேவைகளும் மக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதனால் உன்னை சாப்பாட்டுக்காக எங்கேயும் அலைய வேண்டாம், நீ நாம சொன்னதெல்லாம் உன் பாவம்லாம் போயிடுத்து, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே அவளிடத்துல அந்த ஆசிரமத்தை ஒப்படைச்சிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் வேறு இடத்துக்கு கிளம்புறார். அதே மாதிரி 2வது தடவை வந்து ஒரு மாயாதேவி, யார், சாக்ஷாத் சக்தி பரமேஸ்வரி, அந்த பரமேஸ்வரி மாயா, அந்த மாயாதேவியே வந்து ஒரு அழகான பெண் உருவத்தில் வந்து மயக்க பார்க்குறான். அந்த சமயத்துலேயும் அவர் மயங்காமல் அவளுக்கு அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் அவள் வந்து என்னன்னா, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் இந்த மந்திரத்தை அப்படின்னு உபதேசம் செய்கிறார். நான் ஏற்கனவே ராமநாமத்தை உபதேசம் வாங்கியிருக்கேன், கிருஷ்ணநாமத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் அவருக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உபதேசம் யார், மாயாதேவிக்கே பரமேஸ்வரிக்கே உபதேசம் பண்ணுறார். அவள் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு போகிறாள் ஹரிதாஸ் தாக்கூர் இடத்துல அப்படின்னு சைதன்ய சரிதாமிரதத்தில் இந்த கதை வருது. இப்போ நான் எதை சொல்ல வந்தேன் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. அதனால் தேவர்கள் எப்படி கெடுப்பாங்கன்னா மயக்கும் விதமாக. இது பௌதிகமான மயக்கம் மட்டும், பெண்ணாசல் மட்டும் கிடையாது, ஆன்மீகமான மயக்கங்களும் உண்டாகும். எப்படின்னா, மற்ற தர்மங்களை பார்த்தா நமக்கு ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் சொல்கிற நாம சங்கீர்த்தன தர்மம்
ஏதோ மட்டமானது போல் நமக்கு தோன்ற வைப்பான். எப்படி பாகவதம் கேட்குறதுக்கு உட்கார்ந்த பரிசுத்துக்கு அமிர்த குடத்தை கொண்டு வந்தானோ, இவனுக்கு ரொம்ப மேனக்கெல்லாம் இப்போ அவனுக்கு தேவையில்லை பரிசுத்துக்கு. இப்போ பரிசுத்தை மயக்கணும்னா பாகவதம் கேட்க விடாதபடி தடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அமிர்தத்தை கொடுத்தோம். அமிர்தம்னா நம்ம அப்போ அமிர்தமே கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட அமிர்த குடத்தை கொண்டு வந்தான் யார் இந்திரன். ஆனால் அந்த அமிர்த குடத்தை திரும்பி கூட பார்க்கல, பாகவத நிஷ்டையாக இருந்தார். அப்போ ஒரு தர்மத்தில் நம்ம இருக்கிறோன்னா அப்படி நிஷ்டையாக இருக்கணும். அது அமிர்த குடமே கொண்டு வந்தாலும் தேவாமிர்தமே வந்தாலும் அதுக்கு மயங்கக்கூடாது. அப்படி தானே பரிசுத்த மகாராஜேந்திரன் நிஷ்டையாக இருந்ததுனால தானே சுகாச்சாரியார் அவனுடைய பசி தாகத்தெல்லாம் போக்கி தன் சாணித்திய மாற்றத்தினாலே தன் சொல்கிற பாகவதத்தினால் அவனுக்கு அனுபவத்தை உண்டாக்கி விஸ்தராத்து கிருஷ்ண கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கள், அவ்வளோ சாணித்தியமாக இருக்குது அப்படின்னு அதில் நிஷ்டையாக இருந்து கடைசியில் 5 நாள் சாப்பிடாமல் அன்னாகாரம் இல்லாமல் கதையை விஸ்தாரமாக கேட்டுட்டு இருக்கார் 7 நாளும். கடைசியில் மோட்சத்தையும் அடைந்தார் பரிசுத்த மகாராஜன். அப்படி நம்ம ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறோன்னா அந்த ஒரு தர்மத்தில் நிஷ்டையாக இருக்கணும். அப்போ தேவர்களே வந்து அமிர்தமே கொடுத்தாலும் வேணான்னு சொல்லணும், அது திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி மயக்கும் விதமாக நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அதை கடைப்பிடிச்சிருக்கலாமோ, இப்போ அந்த ராமாயண பாராயணத்துக்கு போயிருக்கலாமோ, பாகவத பாராயணத்துக்கு போயிருக்கலாமோ, அங்கே நல்லா சாணித்தியமாக இருக்கே, சாணித்தியமாக தான் இருக்கும் எல்லாமே. ஏன்னா அவர்கள் அந்த தர்மத்தில் நிஷ்டையாக இருக்கிறதுனால தான் இப்போ ராமாயண பாராயணத்தில் அவங்க நிஷ்டையாக இருக்கிறாங்க, ராமநாமம் இது ராமாயண கதையில் அவங்க நிஷ்டையாக இருக்கிறாங்க, ராமநாமமும் சொல்கிறாங்க. அவர்கள் ஒரு தர்மத்தை கடைப்பிடிச்சின்னு செவ்வனே போகிறவங்க இடத்துல சாணித்தியம் அதிகமாக தான் இருக்கும். அந்த இடத்துல சாணித்தியமாக இருக்குது அப்படின்றதுனால நீ என்ன பண்ணுவ, உடனே மனசு மயங்கி சரி நம்ம அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலாமே. அப்போ நீ சொல்கிற ராமநாம தர்மம்னா வருது, புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல பார்த்தா பாகவத சப்தாகம்னு வைக்கிறாங்க, அங்கே போனால் நல்லா சாணித்தியமாக இருக்குது, லேடிஸ்லாம் உட்காந்து படிக்கிறாங்க, மாமிலாம் உட்காந்து படிக்கிறாங்க, அருமையாக நல்லா ராகம் போட்டு படிக்கிறாங்க. அதே மாதிரி ராமாயண பாராயணம் பார்த்தா ராகம் போட்டு படிக்கிறாங்க. உடனே அங்கே போய் மனசு மயங்க சரி இந்த கேங்கில் சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டு நாம் நல்ல விஷயம், சத்சங்கம் நல்ல உயர்ந்த விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீ ஒரு ஒரு உனக்குன்னு ஒரு தர்மம் பிடிச்சிக்காத வரைக்கும், குரு உபதேசம் பெறாத வரைக்கும் அதெல்லாம் ஓகே, அங்கெல்லாம் ஓடி நின்றது ஓகே. நீ ராமாயணம் போ, பாகவதம் போ, எல்லாம் போ, அதெல்லாம் அனுபவி, அதெல்லாம் ஒரு சாநித்தியம், நல்ல வைப்ரேஷன் இருக்கும், நல்லா ரீசார்ஜ் பண்ணின்னு வரலாம், நம்ம நல்ல விஷயந்தான் அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனால் உனக்குன்னு ஒரு தர்மம் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 24 மணி நேரமும் அந்த தர்மத்தை தான் நீ கடைப்பிடிக்கணும். இப்போ ராமநாமத்தை தானே கடைப்பிடிக்கணும். அப்புறம் அதில் ஏன் மனசு மயங்குது? அப்போ குரு உபதேசம் பெற்றது இல்லைன்னா நீ பிடிச்சிக்கின ஒரு தர்மத்தில் நீ ஏன் நிஷ்டையாக இருக்க மாட்டேன்ற? அப்போ உனக்கு உறுதி இல்லையா? மனசு அலைப்பாயுதா? அந்த மயங்கிற புத்தி வரக்கூடாது. அவங்க சாணித்தியமாக இருக்கானா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதே ரெகுலராக பண்ணுறாங்க, அதனால் அது சாணித்தியமாக இருக்கும். பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ இல்லை பாகவத உபன்யாசமாக இருக்கும், கேளு, கேட்கறதோடு நிறுத்திக்கும். ஆனால் அதில் மனசு மயங்கி நம்ம அந்த தர்மத்தையும் கடைப்பிடிக்கலாமா, ஒரு தர்மத்திலேருந்து இன்னொரு தர்மத்தை கடைப்பிடிக்கலாமா அப்படின்னு மனசு தாவது பற்றியா, அதுதான் நம்மளுக்கு சோதனைகளை உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். என்னடா அது நல்ல விஷயம் தானே கடைப்பிடிக்கிறோம், நீ ஏன் உன் தர்மத்தை விட்டு நீ கடைப்பிடிக்கிற? அதை தான் கேட்குறாரு பகவான். உன் தர்மத்தை நீ செவ்வனே கடைப்பிடிச்சிருந்தா மற்ற தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நேரமே இருக்காது உனக்கு. நீ அதாவது கீதையில் பகவான் சொல்கிறான், என்ன சொல்கிறாரு, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக. அதாவது உன் தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் பல நன்மைகளை கொடுக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக, அது குறையுள்ளதாக இருந்தால் கூட நீ சரியாக நாமத்தை சொல்கிறதில்ல, அது நீ பகவான் நாமத்தை ஃபஸ்ட்லாம் ரொம்ப சொல்லியிருந்தாங்க, இப்போலாம் ரொம்ப சொல்கிறது இல்லைங்க. இப்போலாம் ஒரு 108 மாலை சொல்கிறேன், ஃபஸ்ட்லாம் 108 மாலை சொல்லியிருந்தேன், இப்போலாம் ஒரு 10 மாலை 20 மாலை சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பரவாயில்ல, அது குறையுடையதாக விகுணக, அது குறையுடையதாக இருந்தாலும் அந்த நாமா சொல்கிறத மட்டும் அதை விட்டு வேறு தர்மத்தில் பிரவேசிக்காது.
இன்றைக்கி குறையாயிடுச்சுன்னா பரவாயில்ல, நான் ராமநாம சங்கீர்த்தனத்தில் ராமநாம ஜபம் பண்ணின்னு இருக்கேன், ராமநாம கீர்த்தனை பண்ணின்னு இருக்கேன், ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு இருக்கணும். அது விகுணக, அது அது வந்து என்னென்னா குணக்குறைவாக இருந்தால் கூட அந்த தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தில் பிரவேசிக்கக்கூடாது. நான் அதை கடைப்பிடிக்கிறேன், இல்லை ஒரு இடத்துல தீர்த்த யாத்திரை போனால் நல்லா இதாக இருக்கும் சாநித்தியம், ஓகே போ. எதுவுமே நாம் கடைப்பிடிக்கிறத விட்டுட்டு மற்றதில் பிரவேசித்தோம்னா அது என்ன பண்ணோம், சோதனைகள். என்னடா அங்கே போனால் இவ்வளோ கஷ்டங்கள் உண்டாகுது, அந்த தர்மம் நல்லதுன்னு சொன்னாங்களே, அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சா பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு. ஏன் பயத்தை உண்டாகுது, நம்மளை அலைச்சல் உண்டாக்குது, ஏன் இடையூறுகள் உண்டாகுது, வீட்டில் வந்தால் பிரச்சனைகளாக இருக்குது. ஏன் அந்த தர்மத்தை நல்ல தர்மம் தானே, அது கரெக்ட் தான். ஆனால் உன்னுடைய தர்மத்தை விட்டல்ல நீ அந்த தர்மத்துக்கு போனேன். அப்போ உன்னுடைய தர்மத்துக்குரிய தேவதை அது கோபப்படும்ன்றது முதல் புரிஞ்சிக்கும். அந்த நம்ம உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிற இத்தனை நாள் நீ ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது அந்த தர்மத்தினுடைய தேவதை காப்பாற்றுமா. நீ எந்த தர்மத்தை ஸ்ரத்தையாக கடைப்பிடிக்கிறியோ அந்த தர்மத்தின் தேவதை நம்மளை ரட்சிக்குமா. அந்த தர்மத்தை அந்த தர்மத்தினுடைய தேவதைக்கு நம்ம கோபத்தை உண்டாக்கக்கூடாது. இது கௌசல்யம்மா சொல்கிறா. யாரும் மங்களாசாசனம் பண்ணும்போது ராமருக்கு, உன்னை எந்த தர்மத்தை செவ்வனே கடைப்பிடிக்கிறியோ அந்த தர்மமே உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறான். ஆமாம், நீ எதை ஸ்ரத்தையாக கடைப்பிடிக்கிறியோ அதுதான் உன்னை காப்பாற்றும். அது காப்பாற்றி கொண்டு இருக்கும்பொழுதே இது காப்பாற்றுறது போதலையோ அப்படின்னு உணர் தர்மத்தில் நீ பிரவேசிச்சுன்னு சொன்னால் அது சோதனையை உண்டாகும். அதான் சொல்கிறார் இங்கே, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத்து ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவகா. பிற தர்மங்களை அனுஷ்டிப்பது காட்டிலும் நம்ம தர்மங்களில் குறையாக இருந்தால் கூட உன்னுடைய தர்மத்தில் விட்டு விலகாமல் இருக்கணும். அதே சமயத்தில் ஸ்வதர்மத்தை பரதர்மத்தை செவ்வனே அங்கே போனேன், நான் அங்கே போனேன், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் எல்லாம் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. இல்லை, நான் ராதா கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணேன், நல்லா சாநித்தியமாக இருந்தது. அந்த கோயிலில் இன்றைக்கி ஒரு உற்சவம் அகண்டமாக வேறு நாமாக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அகண்டமாக போய் கலந்துட்டேன் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் உனக்கு சோதனைகள் உண்டாகும், பயாவகா, உனக்கு பயத்தை உண்டாகும். நான் சொல்ல கீதையில் பகவான் சொல்கிறான், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. உன் ஸ்வதர்மத்தை நீ சரியாக கடைப்பிடிக்கலான்னு பரவாயில்ல, உன் ஸ்வதர்மத்திலே நீ உயிரிழந்தாலும் நீ செத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த உனக்குரிய நியமிக்கப்பட்ட கடமையை விடக்கூடாது. உனக்கு நிஷ்டை அந்த ராமநாமத்தை, இப்போ டைரெக்டாக சொல்ல போனால் இதுதான், இப்போ நீ ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கேன்னா ராமநாமத்தில் நான் செத்தா கூட பரவாயில்ல, வேறு இதை விட உயர்ந்ததாக நான் வேறு தர்மத்தை பற்றி கொள்ள மாட்டேன், வேறு தர்மத்தை உயர்வாக நினைக்க மாட்டேன். இதில் நான் செத்தா கூட பரவாயில்ல, அது எனக்கு நன்மை தான். அது மரணமே கொடுத்தாலும் இன்னும் இதில் பக்குவம் அடையலை, நாம சித்தி ஏற்படலை. இந்த நாமம் நிறைய சொல்லி சித்தி ஏற்படும் சொல்லுவாங்க இல்லையா, பகவத் சாட்சாத்காரம் ஏற்படும் சொல்லுவாங்க, மோட்சம் கிடைக்கணுவாங்க. அந்த சித்திகள் ஏற்படல பரவாயில்ல, ஆனால் நான் நாமத்தை சொல்கிறத விட மாட்டேன். அவன் நிஷ்டையாக இருக்கணும். அப்போது நீ இதில் எனக்கு எந்த பலனும் கிடைக்கல, நான் இப்போ ராமாயண பாராயணத்துக்கு போகிறேன், பாகவத பாராயணத்துக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தர்மத்தில் நீ பிரவேசித்து அதை நீ செவ்வனே கடைப்பிடிச்சாலும் அது என்றைக்குமே பயத்தை உண்டாகும். அது உன் சோதனைகளை கஷ்டங்களை தான் கொடுக்கும். இதை முதல் புரிஞ்சிக்கோ. உன் தர்மத்தை நீ விடாத. வெறும் ராம ராம ராமான்னு சொல்கிறான், இது ஒரு தர்மமா? ஆனால் ராமாயண பாராயணம் பண்ணால் ராம கதைகள்லாம் கேட்கலாம், ஆனந்தமாக எல்லாம் கேளு, இங்கிருந்து கேளு, நாமத்தை விடாமல் கேளு. பாகவதம் கேட்கலையா, கேளு, நாமத்தை விடாமல் கேளு, இங்கிருந்துட்டு கேளு. நீ அங்கே போய் அவர்கள் அனுஷ்டிக்கிற அந்த விஷயத்தில் ஈடுபட்டு உன்னுடைய ஸ்வதர்மத்தை, உன்னுடைய நாமநிஷ்டையை விட்டுடாத. இவ்வளோதான். அது மாதிரி வேறு தர்மத்தில் பிரவேசிக்கும் போது பயத்தை உண்டாகும், சோதனைகள் உண்டாகும், இடையூறுகள் நிறைய ஏற்படும். இதை நான் எத்தனையோ தடவை அனுபவிச்சிருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை, நடந்த விஷயம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் சொன்னால் தான் புரியும். இது ஏன் ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ணுறேன்னா, இதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவித்த மாதிரி கஷ்டங்கள் வேறு அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இப்போ நான் ராமநாம நிஷ்டையில் இருக்கேன். ராமநாம நிஷ்டையில் இருக்கும்போது ஒரு இடத்துல ராமாயணம் சொல்கிறாங்க. சரி, நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், நான் ராமாயணம் நல்லா சொல்கிறாங்களே ராமாயணம், சரி கொஞ்சம் போய் கதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தெல்லாம் விட்டு போனால் பகவன் நாமத்தை சொல்கிறேன். சொல்லிக்கொண்டு ராமாயணத்தில் போனால் அவர் ராமாயணம் அந்த இடத்துல பார்த்தா சாநித்தியமாக இருக்குது. ராமாயணம் உபன்யாசம் பண்ணுற இடத்துல பார்த்தா சாநித்தியமாக இருக்குது.
அந்த இடத்துல ராமாயணம் அவங்க சொல்லும்போது அவ்வளோ ரசித்து சொல்கிறாங்க, அவ்வளோ ருசித்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ராமாயண நிஷ்டையில் இருக்கிறதுனால தான். ஆனால் சில இடத்துல போனால் அந்த சாநித்தியம் கூட இருக்காது. ஆனால் ராமாயணத்தில் மூலப்பாராயணம் பண்ணிட்டு வந்து சாயங்காலம் உபன்யாசம் பண்ணாங்கன்னா அவ்வளோ அவங்க வந்து அந்த ராமாயண நிஷ்டையில் இருக்கிறாங்க, ராமாயணமே கதியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ராமாயணமே கதியாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க சொல்கிற இடத்துல பார்த்தா சாநித்தியமாக இருக்கும். அங்கே பிராமணர்கள் எல்லாம் புஸ்தகத்தை வச்சு ராமாயணம் பாராயணம் பண்ணுறாங்க. காலைல மூலப்பாராயணம், சாயங்காலம் உபன்யாசம். அந்த உபன்யாசம் ரொம்ப ருச்சிகரமாக இருக்குது, ரசித்து சொல்கிறாங்க, நல்லாயிருக்கு, கேட்குறது சூப்பராக இருக்குது. ஆஹா, நம்ம டெய்லி வந்துடுவோம். என்ன தோணுச்சு எனக்கு என்ன தோணுச்சு, தினமும் இந்த ராமாயணத்துக்கு வந்துடும், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த ராமாயணம் கேட்டுட்டு லேட் ஆகிடுச்சு முடிக்கிறதுக்கு, ஒரு 8-9 ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. உடனே வெளியே வரேன். வெளியே வந்தால் பஸ்ஸு எங்கே போகிறது, பஸ்ஸு எங்கே, அதாவது போகும்பொழுதும் ரொம்ப சிரமப்பட்டு போனேன். அந்த கதைக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து இன்னொருத்துக்கு போய் அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி அந்த இடத்துலேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி 2ஆவது ட்ரெயின் மாறி அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு ஏறி அப்படி சிரமப்பட்டு போய், ஏன்னா அது ராமாயணம் ரொம்ப வசதி நல்லா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு அப்புறமா சரி வரும்போதும் 8-9 மணி ஆகிப்போச்சு முடிக்கிறதுக்கு. உடனே வந்தால் பஸ்ஸு வரல. அப்புறம் மறுபடியும் எப்படியோ பஸ்ஸு ஏதோ ஒரு பஸ்ஸு வந்தது, அந்த பஸ்ஸில் ஏறி அப்புறமா ட்ரெயினுக்கு ஏறலான்னு போனால் அந்த ட்ரெயின் வந்து போன இடத்துல ட்ரெயினில் போனால் கொஞ்சம் இடத்துல போய் ட்ரெயின் நின்று போச்சு. அங்கே ஏதோ ட்ராக் ஆண்ட வேலை நடக்குதான், அது லேட் ஆகுமா கிளம்புறதுக்கு அந்த ட்ரெயின். வரும்பொழுது நான் போகும்பொழுது போயிட்டேன், அதே மாதிரி கஷ்டப்பட்டு யாரோர்களே வழி கேட்டுன்னு போயிட்டேன் அந்த அட்ரஸ்க்கு, ராமாயணம் கேட்கணுன்ற ஆசையினால் போய் அந்த ராமாயணம் கேட்டு ரொம்ப சாநித்தியமாக இருந்தது. ராமாயணம் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப சாநித்தியமாக இருந்தது, அருமையாக நான் ராமாயணம் சொன்னாங்க, மனசுக்கு ரம்யமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்போ நம்ம தினமும் வந்துடுவோம் இந்த இடத்துக்கு ராமாயணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உடனே வந்தேன். அப்புறம் வரும்பொழுதே பார்த்தா எனக்கு ராமநாமா சொல்ல முடியல, என்னால் என்னன்னே தெரில. என்ன இது அதிசயமாக இருக்குது, நான் சொல்கிறது உண்மைங்க, சத்தியமான விஷயம். ராமநாமம் சொல்லலான்னு நினச்சா என்னால் சொல்ல முடியல, ராமநாமம் தடைப்படுது. என்னென்னா வயிறுலாம் எரியுது, என்னவோ வயிறு எரியுது, அப்புறமா ஒரு எரிச்சலாக இருக்குது. நாம சொல்லணும் அப்படியே நாம சொல்லவே சக்தி இல்லை. அப்புறமா என்ன பண்ணேன், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி 20 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடித்து அப்படி நாம சொல்லலான்னு பார்த்தா நாம சொல்ல மாட்டல, நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது. என்ன நம்ம வாக்கில் எப்போ நாம சொல்லிகிட்டே இருப்போம், இப்போ ஏன் நாம சொல்ல வரல. அப்புறமா என்ன பண்ணேன், சரி ஓகே, அப்புறமா பஸ்ஸு எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்தால் போதுன்ற நினைவில் தான் இருந்தேன். சரி நாம சொல்லவும் முடியல, நம்ம எப்போ நாம சொல்கிறதும் சொல்ல முடியல. உடனே பார்த்தேன் என்ன பண்ணுறது, அங்கே ட்ரெயின் வந்து என்னென்னா நின்று போச்சு. மக்கள் எல்லாம் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி எல்லாம் நடந்து போகிறாங்க. இந்த சேத்பட்டு அந்த இடத்துல தான் அந்த ட்ரெயின் நின்று போச்சு. உடனே எல்லா மக்கள்லாம் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்து போகிறாங்க. நடந்து போய் அப்புறமா அங்கேருந்து வந்து கீழ்ப்பாக்கத்து சேத்பத்துலேருந்து அப்படியே பிரிட்ஜு வழியாக கீழ்ப்பாக்கத்துக்கு வந்து அங்கே ஒரு பஸ் ஏறி அப்போ அங்கேருந்து கோயம்பேடுக்கு பஸ் இருக்கிற, இப்போ கோயம்பேடு பஸ் வரல, அன்டைம் ஆகி போச்சு, 10:30 மணி ஆகிப்போச்சு. அங்கே முடியறதுக்கு 9 மணி ஆகிப்போச்சு உபன்யாசம். இங்கே 10:30 மணி 11 மணி மேலே ஆகிப்போச்சு. உடனே என்ன 10:30 மணி ஆகிப்போச்சு. உடனே அங்கேருந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஈகா தேட்டர் பக்கத்தில் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ரோஹிணி தேட்டராண்ட போயிடலாம். ரோஹிணி தேட்டராண்ட போனால் கோயம்பேடுக்கு அங்கேருந்து நடந்து போயிடலாம். அப்புறமா அங்கேருந்து அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், அது அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்த பிறகு ட்ரெயின் வரத்துக்கும் வெயிட் பண்ணி நின்று வந்தேன். அதுக்கே 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. அது மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி அப்புறமா ட்ரெயின் வந்து அங்கே ட்ரெயின் நின்று போய் பாதியில் அப்புறமா அங்கேருந்து நடந்து போய் எவ்வளோ தொழில் நடக்கணும், நடந்து போய் அப்புறமா போய் பஸ்ஸு பிடிச்சி அங்கேயும் கோயம்பேடுக்கு டைரெக்டாக வண்டி இல்லாமல் அப்புறம் ரோஹிணி தேட்டரில் இறங்கி அங்கேருந்து நடந்து போகிறேன். ஏன் இவ்வளோ அலைச்சல், மணி பார்த்தா 11 மணி மேலே ஆகிப்போச்சு, 11 ஆகுது 11:20. அப்போ அந்த டைம் 11:20. எங்கேருந்து நடந்து வரும்போது ரோஹிணி தேட்டர்கிட்ட இறக்கிட்டாங்க ஒரு பஸ்ஸு. அங்கேருந்து நடந்து வரும்போது பார்த்தோம், ஏன்னா கோயம்பேடு பஸ் வரல, அன்டைம் ஆகிப்போச்சு. அங்கேருந்து நடந்து என்ன பண்ண வந்தேனே அப்போ தான் சொல்கிறேன், ராமா
பிரார்த்தனை பண்ணேன். ஒன்றுமே சொல்ல. ராமா உன் நாமத்தை தான் நான் சொன்னேன். நாமா சரளமாக வர வாக்கில் ராமநாமா இப்போ வரமாட்டேன்தே. ராமா நான் ராமாயணத்துக்கு தானே, உன்னுடைய ராமாயணத்துக்கு தான் நான் வந்தேன். நான் அது ராமாயணத்துக்கு வந்து தப்பா? இப்படி என்ன அழிய வர்றியே என்ன? அங்கே பார்த்தா பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் பார்த்தா நின்று போச்சு பாதியில், நான் நடந்து வந்தோம். அதே சமயத்தில் அங்கே பார்த்தாலே ஒவ்வொரு இடத்துலையும் காக்க வச்சு அப்புறம் நம்ம பஸ்ஸெலாம் ஏறி கடைசியில் இது வந்து இப்போ மணி 12 ஆக போகுது. 11 ஆகுது. எப்போ நான் போய் வீட்டுக்கு சேர்றது? அங்கே போய் எனக்கு ஆட்டோ கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கவலைப்பட்டுனே, ராமா இது நியாயமா அப்படின்னு சிரிச்சுன்னே கவலைப்படனா அழுதுன்னா கவலையோடு இல்லை, சும்மா ஒரு பகவான்களை பேசினே வரேன். ராமர்களை, ராமா உன் ராமாயணத்துக்கு தான் நான் ஆசையாக வந்தேன். இது தப்பா? என்னை ஏன் இப்படி அலைய வர்ற? சுற்றி வந்துருந்தானா, ஆனால் வீட்டுக்கு போய் சேரல. 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு போய் சேரல. திருப்பி அந்த பஸ் விட்டு இந்த பஸ், இந்த பஸ் விட்டு அந்த பஸ், இந்த பஸ் விட்டு அந்த பஸ்ஸு, இந்த ட்ரெயின் விட்டு இந்த ட்ரெயின் விட்டு வேறு பஸ்ஸு, இப்படி இந்த ட்ரெயின் விட்டு அங்கே நாடு சொல்கிறாங்க, இங்கே நாடு சொல்கிறாங்க, அப்படி போன்றாங்க. இப்படி போகும்போதும் அழைச்சல், வரும்போதும் அழைச்சல். போகும்போதும் கதைக்கு போகும்போதும் சுற்றினே இருக்கிறேன். அப்புறம் போய் சேர்ந்துட்டேன். அது வரும்போதும் பார்த்தா சுற்றினே இருக்கிறேன். அப்போ தான் கடைசியில், ராமா உன்னை அதான் சிம்பிளாக தான் கேட்டேன். அப்படி கேட்ட அடுத்த க்ஷணத்தில் எனக்கு எங்கள் வீட்டுக்கே போகிற பஸ்ஸு டைரெக்டாக ஒரே பஸ். அந்த பஸ்ஸு அன்டைமில் 11:30 மணிக்கு 11:20க்கு ஒரு பஸ் வருது, எதிர வருது. அப்போ கை போட்டு நிறுத்திட்டான். எதிர ஓடியாந்தேன். அந்த டிரைவர் நிறுத்திட்டோடனே அந்த பஸ்ஸில் ஏறி நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். ஒன்றும் இல்லை, பகவான்களை ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஆஹா அழுதுங்கிறதுலாம் நான் பிரார்த்தனைலாம் பண்ணல. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அன்டைம் இருந்தால் ஜாலியாக நான் சுற்றின்னு இருப்பேன். நைட்டில் நான் சுற்றுற, எனக்கு காலேஜ் டைம்லேயே நான் ஜாலியாக நைட்டில் வந்து லேட்டாக ஆகுதுன்னு சொன்னால் ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். அதை வந்து பக்குவமாக அதை எடுத்துப்பேன். அதை வந்து நான் ஐயோ வீட்டுக்கு போனோமே பயப்படலாம் மாட்டேன். ஜாலியாக விட்டுருவேன். பஸ்ஸு கிடைக்கலையா, எதுவும் கிடைக்கலையா, ஜாலி நல்லா சுற்றினே இருக்கலாம் அப்படி சொல்லி நைட்டில் நான் எப்படியும் 3 வாக் பண்ணுவேன் நான் ஜாலியாக. அது காலேஜ் டைம்லேயே எனக்கு நைட்டில் வந்து லேட் ஆகிடுச்சு, எதுவும் பஸ்ஸுகள்லாம் ஜாலியாக வளர்த்துன்னு இருப்பேன். எனக்கு வாக்கிங் போனால் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி காலி ரோட்டில் போய் ஜாலியாக வாக்கிங் பண்ணு, அப்படியே நல்லா குளிர்ச்சியான நல்லா காற்று வரும். இரவில் நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னா கவலைப்படவே மாட்டேன். நல்லா காலியாக இருக்கிற ரூட்டில் நல்லா வாக் பண்ணின்னு சந்தோஷமாக எங்கன்னா உட்காந்துன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு அப்படியே அந்த குளிர்ச்சியான அந்த 3 வாக் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருப்பேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனாலும் என்ன இப்படி அலைய வர்றியே ராமா, உன் ராமாயணத்துக்கு தானே வந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன், இவ்வளோ நேரம்லாம் சொல்ல, சும்மா மனசில் ஒரு சங்கல்பம். ராமா என்னை இப்படி அலைய வர்றியே, என்னை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்காம அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அடுத்த க்ஷணத்தில் பார்த்தா பகவான் உடனே எங்கள் வீட்டாண்டே போகிற ஒரு வண்டி வந்தது, அந்த பஸ்ஸு. அதனால தான் கரெக்டாக உடனே கைப்பட நிறுத்தினேன், பஸ் ஏறினேன், நிம்மதியாக உட்காந்தேன். அப்பா லாங் ட்ராவல். அவள் தான் எங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் மேலே ஆகிப்போச்சு, 12 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. அவளை தான் நேராக போய் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தொழில் நடக்கணும். அப்படியே நடந்து போகும்போது யோசிக்கிறேன், பத்தியா உன் ராமநாமத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறைச்சல் வந்தது? இதை விட வசதி ராமாயணமோ பாகவதமோ கிடையாது. ராமநாமம் தான் வசதி. அதுக்கு தான் இப்போ உனக்கு கருணை காட்டினது எதுக்காகண்ணா? நீ சொல்கிற ராமநாமத்துக்காக. உன் ராமநாமம் உன்னை காப்பாற்றுது. இப்போ ராமா உன் நாமத்தை சொல்லின்னு இருக்கிறேன். என்ன இப்போ இந்த ராமத்துக்கு ஆசையாக வந்தேன், என்னை போய் இப்படி என்னை இப்படி அலைய விடலாமா அப்படின்னு கேட்ட அடுத்த க்ஷணத்தில் பஸ்ஸு பார்த்தா என் கண்ணில் பகவான் காட்டினான். அப்போது ராமநாமத்தை சொன்ன அடுத்த க்ஷணத்தில், ராமரை நினச்ச அடுத்த க்ஷணத்தில் பகவான் பஸ்ஸை காட்டினான். அப்படின்னா நீ அலையும் போது அவங்கள கேட்டுன்னு இந்த பஸ்ஸு போகுமா, அந்த பஸ்ஸு போகுமா, அந்த ட்ரெயின் போகுமா அப்படின்னு எனக்கு ஏன்னா வழி தெரியாது. போகாத இடந்தனிலே போக வேண்டாம். நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் 10 பேர் கேட்கணும். வழி கேட்டும் போனேன். வரும்போதும் வழி கேட்டுனே வந்தேன். அது மாதிரி கஷ்டப்பட்டு வந்தேன் சொல்கிறேன். அப்போது நான் சிரமப்பட்டேன். கடைசி வீட்டுக்கு சுற்றுற வீட்டுக்கு வந்து சேர முடியல. ஆனாலும் அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு, அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் அப்படி மாறினே இருக்கு. அப்போ நல்லபடியாக பகவான் நினச்ச உடனே அடுத்த நிமிஷத்தில் பகவான் அக்லிஷ்டக்காரனகா, எப்படி ஆஞ்சநேயர் வந்து சீதையை காண முடியாமல் அலைஞ்சின்னு இருந்தார், சீதையை காண கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டார். கடைசியில் நமோஸ்த ராமாய லக்ஷ்மணாய, பகவான் நாமா தான் காப்பாற்றும். இதை மூலம் புரிஞ்சு, ராமா
உன் நாமத்தை சொல்கிறேனே, உன்னுடைய ராமாயணத்தை கேட்க தானே ஆசை வந்து என்னை இப்படி பண்ணலாமா ராமான்னு நினச்ச உடனே நாமஸ்மரண மாத்திரத்தில் பகவான் உடனே கண்ணுக்கு எதிராக பார்த்தா அந்த பஸ்ஸை காமிக்கிறான். டைரெக்டாக வீட்டுக்கு நீ வந்து அங்கங்கே மறுபடியும் அலையாத. இப்போ என்னன்னா வேற ஒரு பஸ்ஸு ஏறணும். இப்போ நான் போகிற இடத்துல பார்த்தா அந்த பஸ்ஸு ஏறி அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு பஸ்ஸு ஏறி அப்படி தான் போய் ஆகணும். ஆனால் அங்கே பார்த்தா டேரெக்டாக வீட்டுக்கே போகிற பஸ்ஸு எதிர்ச்சியாக வரக்கூடிய பஸ்ஸு அது. உடனே அந்த இடத்துல வந்தது. வந்த உடனே அந்த பஸ்ஸில் ஏறி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நடந்தது. பகவானை நினச்சி பகவான் நாமத்தை சொன்ன அடுத்த க்ஷணத்தில் உனக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். அப்போ இவ்வளோ நேரம் அழிய விட்டது எதுக்காகனா, நீ என்னதை விட்டுட்டு என் நாமத்தையே நீ மறந்துட்ட, என் நாமத்தையே சொல்ல வாக்கில் வரல, உனக்கு மற்ற தர்மத்தை பிரவேசம் பண்ணல, அதுக்கான தண்டனை. தண்டனையில் எந்த நாமனிஷ்டையை ஏன் விட்டுட்டு அந்த தர்மத்தில் மயங்குற? அப்போ தினமும் அந்த தர்மத்திலே போகலான்னு ஆசைப்பட்றேன். இப்போ ராமாயணம் நல்லா சொல்கிறாங்க, ரெகுலராக நான் ராமாயணத்துக்கு போகலான்னு ஆசை வந்துச்சு. அந்த ஆசை வந்தால் ராமநாமத்தை விட போகிறேன்னு அர்த்தம். நீ ராமநாம நிஷ்டையில் இருக்கிறத விட போகிறேன்னு அர்த்தம். இப்போ ராமாயணம் மூல போகிறேன் காலில் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ராமாயணம் கேட்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ கேட்க போகிறேன்னா நீ நாமத்தை விட போகிறேன்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்வதர்மமாகிய நாமத்தை விட்டால் அது பயத்தை தான் உண்டாகும். எவ்வளோ அலைச்சலை உண்டாக்கிடுச்சு. இது ஒரு சின்ன விஷயந்தான். இது மாதிரி நான் ஆயிரக்கணக்கு எத்தனையோ எத்தனையோ விஷயத்தில் அதுபோல் மயங்கி அங்கே போய் நல்லா அடிபட்டு வருவேன், கஷ்டப்பட்டு வருவேன். அவனும் மறுபடியும் ராமன் அந்த நிஷ்டையில் வருவேன். அது பக்குவம் அடையாத வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீ என்றைக்கு பக்குவம் அடைந்த ராமநாமம் ஒன்று போதும் அப்படின்னு ஒரு தர்மத்தில் நிலையாக நிற்கிறியோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துன்னு இருக்கும். உனக்கு பிரச்சனைகள் தான் வரும். நீ மற்ற தர்ம பிரவேசம் பண்ணுவேன், அது பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ மறுபடியும் இதுக்கு நம்ம கடைப்பிடிக்கிற தர்மத்துக்கே வந்துடுவோம் சொல்லிட்டு மறுபடியும் கடைப்பிடிப்பேன். மறுபடியும் இன்னொரு விஷயம் மயக்கும், அந்த விஷயத்துக்கு போவேன், அங்கே போய் ஒரு பிரச்சனைகள் வரும். அவனும் மறுபடியும் உன் தர்மத்திலேயே நிலைக்கணும்னு நினைப்பேன். அப்போ இன்னொரு விஷயம் மயக்கும். இப்படி எத்தனையோ தடவை மயங்கி அப்புறமா எப்பா வேணாம், ராமநாமம் ஒன்றே போதும், நான் தர்மத்தை கடைப்பிடி, இதுவே நல்லா இருக்குது, இது நல்லா காப்பாற்றினுருக்கு அப்படின்னு நிறையா நிற்பேன். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது இதுதான் விஷயம். பயாவகை, அது பயத்தை உண்டாகும். சொதர்மே நிதனம் ஸ்ரேயா, இது உனக்கு ஏப்பா நான் செத்தா கூட சாவறேன்பா, ராமநாமத்தில் சாவறேன்பா அப்படின்னா அதுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும். அந்த நிஷ்டையில் இருக்கணும். பகவான் சொல்லி கொடுக்குறான் நமக்கு, நான் செத்தா கூட பரவாயில்ல, இந்த நாமநாமத்தை தவிர வேறு எந்த தர்மத்தை நான் கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாயிரு. இதுக்கு எதுக்காக சொல்கிறான்னா, நீ சத்திரிய தர்மத்தில் இருக்க அர்ஜுனுக்கு சொல்கிறார் கிருஷ்ணர், நீ சத்திரிய தர்மத்தில் இருக்கிற, அந்த சத்திரிய தர்மமானது நான் போர் புரிவது தான். இதை விட்டுட்டு நான் சந்நியாச தர்மம் மேற்கொள்கிறேன், நான் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்றேன் நான், ஆனால் இந்த உறவினர்களை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தா என்னன்னா இது குறையுடையதாக இருக்குது இந்த தர்மத்தை பார்த்தா. ஆனால் இந்த தர்மத்தில் வில்லுக்கோர் விஜயம், அப்படி வில்லு விளையாடும். இவங்கள பானங்கள் அப்படி தெறிக்க விடுவான் யார்? அர்ஜுனன். இவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது வில்லில். அதாவது தனுசாஸ்திரம் தெரிஞ்சவன், அப்படியேப்பட்ட வில்வித்த வீரன் இவன். சிவபெருமானே போர்க்களத்தில் ஜெயிச்சவன், பாசபதாஸ்திரம் வாங்கினவன் சிவபெருமானே. இவங்களை சண்டை போட்டு தான் பாசபதாஸ்திரம், இவன் தபசில் மெச்சி பாசபாஸ்திரம் கொடுக்கல, இவனை சண்டை போட்டு இவனுடைய வீரத்தை பரீட்சை பண்ணி தான் பாசபாஸ்திரமே கொடுத்தாரான் சிவபெருமான். அப்படிப்பட்ட வீராதி வீரன் யார்? அர்ஜுனன். அப்போ அந்த தர்மத்தில் இவன் என்னன்னா நிவாதக அவசரங்களை வென்று தேவர்களுக்கே வெற்றி தேடி கொடுத்தான். அப்படியேப்பட்ட வீராதி வீரன் அர்ஜுனன். சாதாரண வீரன் கிடையாது. அப்படியேப்பட்ட அம்பு ஏறுதல் அவனை மாதிரி அம்பு ஏறவங்க யாருமே கிடையாது. அப்படியேப்பட்ட தனுஷ் பயிற்சி பண்ணவன் அவன். வில்வித்தையில் சிறந்தவன் யார்? விஜயன். வில்லுக்கோர் விஜயன் சொல்லுவாங்க. அப்படியேப்பட்டவன் அர்ஜுனன். அப்போ அதில் நல்லா உனக்கு ப்ராக்டிஸ் ஆகி அது உனக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்து அந்த தர்மத்தை நல்லா கடைப்பிடிக்கிற சத்திரிய தர்மத்தை கடைப்பிடிச்சிருந்த நீ இல்லை பழக்கமில்லாத ஒரு, நல்லா புரிஞ்சுக்க, நல்லா பழகின ஒரு தர்மத்தை விட்டுட்டு பழகாத ஒரு தர்மத்தில் நீ பிரவேசம் பண்ணால் அது பயத்தை தான் உண்டாகும், அது கஷ்டத்தை தான் உண்டாகும், அது சோதனைகள் தான் உண்டாகும். ஏன்னா ஒரு விஷயத்தில் நிஷ்டையாக இருக்கிறியே, இது நல்லா பழக்கப்பற்றிக்கிட்டே உனக்கு எது கைவந்த கலையோ அதை தான் பிடிக்கணுமே தவிர நீ வேறு விஷயத்துக்கு மாறக்கூடாது. அது நல்லா இருக்கே, அதில் போனால் நிம்மதி கிடைக்கும், அதில் போனால் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போது சத்திரிய தர்மத்தில் ஒரு சோதனை வந்துடுச்சு,
இப்போ என்ன உறவினர்களை கொல்ல வேண்டியது வந்துச்சுன்னா இது சத்திரிய தர்மம், உன்னால் தாங்கிக்க முடியும் அந்த உறவினர் கொல்ல. ஆனால் கொஞ்சம் இலகிய மனசோடு இருக்கிறான் யார் அர்ஜுனன். இருந்தாலும் அப்போ பகவான் வந்து எதுக்காகனா அந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறதுக்காக தான் அவனுக்குள்ளே அந்த கார்பண்ய தோஷத்தை பகவான் உண்டாக்குறார். அப்போது அவன் சொல்கிறான் கார்பண்ய தோஷம் அவனே ஒத்துக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்லை, பரமேஸ்வரனத்திலே நான் சண்டை போட்டவன், நான் நிவாத கவசில் ஜெயிச்சு இந்திராதி தேவரெல்லாம் இது பண்ணுவேன், அப்படியேப்பட்டவன் இவன். அப்படி இருக்கும்போது இப்போ இப்படி வந்துடுச்சு எனக்கு இந்த சூழ்நிலை. ஏன்னா தர்மம் எது, தர்மத்தில் நிலைத்து நிற்கிறதுக்கான குழப்பங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்போது கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவ பிரிச்சாமித்வாம் தர்மசம் மூடசேதா யஸ்ஸை அஸ்யான் நிச்சிதம் புரூஹிதன்மே சிஷ்யஸ் தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் சிஷ்யனாக இருக்கிறேன், இப்போ நண்பனுடைய பாவத்தை விட்டு நீ குருவாக இருந்து நான் சிஷ்யனாக இருக்கிறேன், எனக்கு உபதேசம் செய். இந்த தர்மம் குழப்பத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த கார்பண்ய தோஷத்தை என்னை குளிர்ந்து போகு, சிஷ்யனாக உன்னை நான் சரணமடைகின்றேன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சரணாகதி. அப்போ பகவான் குருஸ்தானத்தில் அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பிரத்யாவாதம் பாஷசி நான் சோச்சந்தி பண்டிதா அப்படின்லாம் பின்னாடி அப்படியே சொல்லிகிட்டே வர்றார் பாட்டுக்கு. பகவத்கீதை ஆரம்பம் அதில் தான் இந்த இடத்துல சொல்கிறார், உன்னுடைய ஸ்வதர்மத்தை உனக்கு கைவந்த கலையாகிய இந்த வில்வித்தை, இந்த சத்திரிய தர்மம், இந்த சத்திரிய தர்மத்தை கடைப்பிடிக்கிறத விட்டுட்டு நீ வந்து நல்லதாக உனக்கு என்ன பெரிய பலனை கொடுக்கக்கூடியதா சந்நியாச தர்மம் அப்படிப்பட்ட மற்ற தர்மத்தில் பிரவேசம் பண்ணன்னு சொன்னால் பயத்தை தான் உண்டாகும் அப்படின்ட்டு கிருஷ்ண கீதையில் சொல்கிறான். அப்போ பகவான் என்ன சொல்கிறானோ நம்ம அந்த பாதையில் செவ்வனே போனால் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதனால் ராமநாமம் சொல்கிறோம் அப்படின்னா ராமநாம நிஷ்டையிலே இருக்கணும். இப்போ நான் ராமநாமத்துக்கு வந்துடுங்க நான் சொல்ல வரல. இப்போ அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு இருப்பீங்க, அந்த தர்மத்தை விட்டு விலகாதீங்க. அந்த தர்மம் நமக்கு குறையுடையதாக இருந்தாலும் அது பலனை கொடுக்காது போல தெரிஞ்சாலும் ஆனாலும் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த தர்மத்தில் இருக்குன்னா அந்த ரொம்ப நாளாக கடைப்பிடிக்கிற தர்மத்தை விடக்கூடாது. இல்லையா வந்துட்டுமா ராமநாமத்துக்கு, சரி ஓகே, அந்த ராமநாமம் நிஷ்டையில் இருக்கணும், அதுக்கு பிறகு மாறக்கூடாது. ஒரு விஷயம் வந்து செட் ஆகிற வரைக்கும் சோதனைகள் கொடுக்கும், செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பலன்கள் கொடுக்க அதுக்கப்புறம் அந்த தர்மத்தை விட்டு வேறு தர்மத்துக்கு நிற்கும். அது கொஞ்ச நாள் வந்து உனக்கு ரொம்ப நாளாக ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனா அது மேலே ஒரு சலிப்பு தன்மை வந்துடும், ஒரு சலிப்பு. அந்த சலிப்பு வரும்பொழுது வேறு விஷயம் மயக்கும். அந்த வேறு விஷயம் மயங்கும் போது இந்த சலிப்பு தன்மையினால் அந்த தர்மத்தில் தாவிடுவேன். அந்த தர்மத்தில் குரங்கு தவறாமல் நம்ம அந்த தர்மத்தில் தாவிட்டோம்னா அந்த தர்மமும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். எடுத்தவொடனே எல்லா தர்மமும் உள்ளே சேர்த்துக்காது, பல சோதனைகளை கொடுத்து தான் சேர்த்துக்கும். இல்லை அந்த தர்மத்துக்கு போனே அந்த தர்மத்துலேயே நிஷ்டையாக இருக்கணும். இப்போ ராமாயண பாராயணம் பண்ணுறாங்க, ராம கதை அவள் அதுலேயே நிஷ்டையாக இருப்பே போய் அது செட் ஆகிற வரைக்கும் சோதனைகள் உண்டாகும், பயத்தை உண்டாகும். அது நல்லா பழக்கப்படுத்தி நாளடைவில் அது செட் ஆகும். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே செட் ஆகியிருந்த ராமநாம உன்னை சேமமாக வாழ வச்சுருந்தேன், இதை விட்டதுனால உனக்கு என்னென்ன பெரிய லாபம் ஒன்றும் கிடச்சிருக்காதாங்க, போய் கஷ்டங்கள் தான் உண்டாயிருக்கும். அப்புறம் அது செட் ஆகி அதுக்கு பிறகு அதில் நீ நிஷ்டி ஆகி அதில் உனக்கு தபஸ் கூடி அதுக்கப்புறம் பலன் கொடுக்குறது எப்போ, அது யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நடந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட்டு மட்டும் நான் சொன்னேன், இது போல் எத்தனையோ இன்சிடென்ட் எனக்கு சொல்ல முடியும். எனக்கே இந்த ராமநாமத்தை விட்டு வேறு ஏதாவது மயங்கி சரி அதில் போகலான்னு போனால் எனக்கு பிரச்சனைகள் தான் உண்டாகும். இது போல் எத்தனையோ நான் அடிபட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தா நாம நிஷ்டையில் ஸ்திரமாக இருக்கேன். நாம நிஷ்டை ஸ்திரமாக இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது, இந்த ஸ்திரமாக இருக்க வைக்கிறான் பகவான், அதான் விஷயம். அதனால் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன்னா அந்த தர்மத்தில் சக்தியோட பக்தியோட அந்த தர்மத்தை விட வசதி மற்ற தர்மம் கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட்டு உனக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவான நம்பிக்கை, முழு நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தாலும் பரிநிஷ்டிதோபி சரி, பரிசுத்த மகாராஜன் எப்படி பாகவத நிஷ்டையில் இருந்தாரோ அது மாதிரி உன்னுடைய தர்மத்தை ஸ்வதர்மத்தில் நிஷ்டையாக இருக்கணும். அந்த தர்மத்தை நீ செவ்வனே அதிகமாக கடைப்பிடிக்கணும். அப்போ உனக்குள்ளே அதில் ஆர்வம் பிச்சுட்டு வரும். அப்போ நான் இப்போ ராமநாமா சொல்கிறேன், ராமநாமா சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நான் ராமாயணத்துக்கு போகிறேன். அந்த இடத்துல பார்த்தா சாநித்தியமாக இருக்குது, ஆஹா அருமையாக நீங்களாம் பெரிய மகாத்மாக்கள் அப்படின்னு அவரில் புகழ்ந்தா அவங்க சொல்கிறாங்க நம்மள நீங்கள் சொல்கிற ராமநாமத்தோட வசதி வேறு. ராமநாமம் ரொம்ப சேச்சாச்சு, தாராளமாக நீங்கள் சொல்கிற ராமநாமம் ரொம்ப வசதியாச்சு, அதோட பெருசு வேறு என்ன இருக்க முடியும். ராமாயண வசதி தான். அவங்களே எப்படி அவங்க வாக்காலே நம்ம அங்கே ராமாயணத்துக்கு போனால்
ராமநாம நிஷ்டையில் நம்ம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனை அந்த இடத்துல எப்படி பகவான் சொல்ல வைக்கிறான் பாரு, எப்படி சொல்கிறான் பாரு. என்னென்னா, நீங்கள் சொல்கிற ராமநாமனா ஃபஸ்ட்டு ரொம்ப குறைச்சல, எவ்வளோ வசதி நீங்கள் சொல்கிற ராமநாமம், அதை விட வசதி வேறு என்ன பண்ணுவேன். அவ்வளோ ராமாயணம் படிக்க வேண்டியதில்லை, ராமான்னு சொன்னாவே போதுமானதாச்சு. அதில் உறுதியாக இருக்க முடியல, மனசு மயங்குது. அப்படி தான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அதை கேட்கலாமா இதை கேட்கலாமா, அங்கே போகலாமா இங்கே போகலான்னு தோணுது. ராமநாமா சொல்கிறீங்களே நீங்கள், அதை விட வசதி வேறு என்ன இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிற மாதிரி பகவான் நம்மளை வச்சுருக்கான். அப்போ நம்ம பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. சபாஷ். அப்போ நாம் கடைப்பிடிக்கிற தர்மம் அந்தளவுக்கு வசத்தின்னு மற்றவங்க சொல்லி நம்ம தெரியுறா நிலையிலே நம்ம இருக்கிறோம். அதனால தான் புரிஞ்சுக்கணும், நாம் கடைப்பிடிக்கிறது என்றைக்குமே வசதி தான் இந்த ராமநாம நிஷ்டையில் இருக்கிறது. அதனால் ஏகநாமம் ஏகபக்திர் விசிஷ்யதே, ஏகபக்தி தான் விசேஷமானது. பல பக்தி பகுஷாக அனந்தஸ்ய அவ்யவசாயினம். ஒரு நிலையற்ற புத்தி உடையவனுக்கு பல சாகைகள் பல கிளைகளை ஓடுவான், பல தர்மங்களை கடைப்பிடிப்பான், எதுலையுமே நிம்மதி இருக்காது அவனுக்கு, அவன் பிரார்த்தனைகளும் நிறைவேறாது. ஆனால் ஒரே தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கிறவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தேடி வரும். இது விகுணக, இது குறையுள்ளதாக இருந்தாலும், ஆனால் இந்த தர்மத்தை விட இந்த தர்மத்தில் நீ நிலைச்சின்னு சொன்னால் அது உனக்கு படிப்படியாக உன் வாழ்க்கையை அதை தீர்மானிச்சிருக்கும். உன்னை அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம், உன்னை இப்படி உயர்த்தலாம் அப்படி உயர்த்தலாம், உனக்கு பல நன்மைகளை கொடுக்கலாம், பல விதமான ஸ்ரேயஸை கொடுக்கலான்னு அதை தீர்மானித்து வச்சுருக்கோம். நீ ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது அதை நீ இழந்துருவே. உனக்கு ஒரு பிளான், உன் வாழ்க்கைக்கு திட்டம் உனக்கு அமைக்க தெரியல. உன்னை பார்த்து உன்னுடைய யோகக்ஷேமங்களை வகிக்கிறதுக்காக நீ அனந்திய சிந்தையந்தோ அனன்யமாக பகவான் நாமத்தை சொல்கிற, உன் யோகக்ஷேமங்களை அது பார்த்து செய்யணும்னா அது உனக்கு ஒரு பிளான் வச்சு, உனக்குள்ள உன் வாழ்க்கைக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளானிங் தீர்மானத்துக்கு வரும்போது உனக்கு அப்போ இவ்வளோ பலன்கள் கொடுக்குதே இந்த ராமநாமம் அப்படின்னு அன்னைக்கு பிரகாசமாக இருக்கும்போது பார்த்து ஆச்சரியப்படுவேன். இந்த நிலைக்கு உன்னை உயர்த்தத்துக்காக தான் நான் ஆசைப்பட்டேன்ப்பா. மற்ற தர்மங்களை பிரவேசிக்காதபடி உன்னை இந்த நாம நிஷ்டையில் இருக்க வச்சேன், புரிஞ்சிக்கோ. அதனால் மற்ற தர்மங்கள் என்னென்னா அது குறைச்சிருக்க, ராமாயண வசதி தான் பாகவதம் வசதி தான் எல்லாம். நீ என்ன சொல்கிற, ராமநாமம் சொல்கிற, அதில் நிஷ்டையாயிரு. அப்படி நிஷ்டையாக இருக்க வைக்கிறது தான் அந்த தர்மங்கள்லாம் பிரவேசிக்க விடாமல் அவைகளை போன பிரச்சனைகள் பயங்கள் உண்டாகன புரிஞ்சிக்கோ. அப்புறம் பார்த்தா அந்த ராமநாமத்தினால் கிடைக்கக்கூடிய பெரிய பலன். அப்போது ஒரு நாள் உயர்ந்த இடத்துல வருவேன், அந்த உயர்ந்த இடத்துல வரும்போது ஆச்சரியப்படுவேன். உன் வாழ்க்கைக்கு பகவான் தீர்மானித்து வச்சுருப்பான் உன்னை இப்படி உயர்த்தணும்னு. அதை நீயே கெடுத்துக்கிற மாதிரி வேறு தர்மத்தில் பிரவேசம் பண்ணிட்டா பகவானுக்கு கோவம் வருமாறா தான். அப்போ அங்கே போனால் சோதனைகள் தான் வரும், கஷ்டங்கள் தான் வரும். எதையுமே ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு குருகுல வாசத்துலையோ இல்லை ஒரு நல்ல சத்சங்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகக்கூடாது. அங்கே சண்டையே நேர்ந்தாலும், அதை விகுணக அங்கே குறையுள்ளதாக இருந்தாலும் அங்கே எப்படியாவது சமாளிச்சுட்டு அவர்களோட அன்பாக பேசி சமாதானப்படுத்திட்டு அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணுமே தவிர அந்த தர்மத்தை விட்டு இதை விட அது நல்லா இருக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறிடக்கூடாது. ஒரு தர்மத்தில் நிஷ்டையாக இருக்கணும். அது ஒரு தர்மத்தை நீ நீண்ட நாளாக கடைப்பிடிக்கிறதுனால அதில் ஒரு தபஸ் இருக்கும், அதில் ஒரு சாணித்தியம் இருக்கும். அது நம்மளை உயர்த்தும், நம்ம வாழ்க்கையை. நான் அனுபவிச்சு இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், நடந்த விஷயம் சொல்கிறேன். இது ஒரு குரு உபதேசமோ அது பண்ண அப்படி கிடையாது. பகவான் நாமமே குருவாக இருக்கும், உனக்கெல்லாம் அது உபதேசம் பண்ணும். ஆனால் எதுக்குமே ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்க அந்த தர்மத்தை விடவே கூடாது, நிஷ்டையாக இருக்கணும். இதில் நம்ம உயிரே விட்டாலும் அது உயர்ந்தது தான், இதிலிருந்து நான் விலக மாட்டேன் அப்படி இருக்கணும். அதனால தான் நிறைய குருமார்கள்லாம் பார்த்தா தங்கள் தர்மத்திலிருந்து விலகாமல் அதே சமயத்தில் அந்த குருநாதரை ஆசிரியிச்சு இருக்கிற சிஷ்யர்லாம் பார்த்தா வேறு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்கன்னா அவங்க இஸ்கான் கோயிலுக்கே போக மாட்டாங்க. இதே இஸ்கான் கோயிலில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்கிறாங்க, அவங்க வேறு இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் சில பேர் இன்னும் பக்குவம் அடையாமல் இருக்கிறவங்க வேறு தர்மத்துலேயும் போகிறாங்க, அது இஸ்கான் தர்மத்தில் இருக்காங்க, மற்ற தர்மங்களையும் கடைப்பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அப்போ அது சரியான பக்தி ஆகாது. அதே சமயத்தில் அந்த இஸ்கானில் இருக்க குருமார்கள்லாம் பார்த்தா நீங்கள் மற்றதை பற்றிலாம் பேசுங்க, பழகுங்க, அதுக்கப்புறம் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் தர்மத்தை விட்டுறாதீங்க. இதுதான் மெயினான, இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த குருமார்கள்லாம் இப்போ இந்த நாமத்தை கடைப்பிடிச்சின்னு இந்த இதுக்கு வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்க பக்குவம் அடைஞ்சவங்க. அப்படியேப்பட்ட அவர்களுடைய அந்தரங்க சிஷ்யர்களும் பார்த்தா வரமாட்டாங்க. வேற ஒரு கோயிலுக்கோ வேற ஒரு நாமத்தை சொல்கிறதுக்கோ வேறு தேவதையை வழிபடுறதுக்கு வரமாட்டாங்க. அவர்கள் இப்போ இஸ்கானில் இருக்காங்கன்னா அந்த இஸ்கானுடைய தர்மங்களை நிஷ்டையாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோன்னா அவர்கள் அந்த நிஷ்டையில் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க அதை விட்டு வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. என்ன தான் கோலாகலமாக உற்சவமாக இந்த இஸ்கானில் ரத யாத்திரை நடக்குது, ரொம்ப உற்சவம்னா இருக்கட்டும், எங்களுக்கு இந்த இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறது தான் வசதி அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க. ஏன்னா எங்கள் குருநாதர் மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி வழியில் நாங்கள் போகிறோம், நாங்கள் ஒரே வழியில் போகிறோம், கரெக்டாக போயின்னு இருக்கோம். ஆனால் சில பேர் வராங்க. ஏன்னா இன்னும் தெரியல, இவங்க இருக்கிற தர்மமே வசத்தின்னு இன்னும் அவங்க உணராததுனால மற்ற தர்மங்களை பிரவேசித்து மற்ற கோயில்களுக்கு போகிறாங்க. இல்லை நவகிரக ஹோமமோ வேறு எதுவோ இல்லை மற்ற பரிகாரங்களோ மற்ற தீர்த்த யாத்திரைகளோ யார் எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்படி இருந்தால் உன்னுடைய தர்மத்தில் நீ நிலைச்சி நிற்க முடியாது. நிலைச்சி நிற்க முடியாது மட்டும் இல்லை, அதில் பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பெரிய பேர் குருமார்கள்லாம் போகிறாங்களா பாருங்க, தங்களுடைய ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவாங்க. என்ன இவங்க அப்போ நம்மனா இவங்கன்னா ரொம்ப ராங்கியாக இருக்காங்க, ஏன் வரமாட்டேன்றாங்க, அந்த கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க பிடிவாதமாக இந்த ஒரு தர்மம் அப்படி தான் இருக்கணும், அதான் கரெக்டு பர்ஃபெக்டு. அவருடைய தர்மத்தில் ஒன்று, அந்த தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அங்கே நீ கோலாகலமே நடந்தாலும் அங்கே போக மாட்டாங்க. தன்னுடைய இந்த குணக்குறைவாக விகுணக தனக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன பூஜையாக இருந்தாலும் அந்த சின்ன பூஜையிலேயே அவங்க சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவங்க வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. இப்போ மாம்பழம் பெரியவா இருக்கார் ஏகாம்பர சுவாமிகள், அவர் ராமநாம நிஷ்டையை விட்டு வேறு எதுவும் போக மாட்டார். இப்போ ரத யாத்திரை நடந்து இஸ்கான் கூப்பிட்டா வருவார், அவர் வரமாட்டார். அப்போ அந்த ரத யாத்திரையை விட அந்த இஸ்கானை விட அதிகமான சக்தி உடையது ராமநாமம் அப்படின்னு அவர் கெட்டியாக பிடிச்சுன்னு இருக்கார், அவர் அனுபவிச்சிருக்கார். இதை விட்டு அவங்க வேறு எதுக்கும் தாவ மாட்டாங்க. அப்போ அவர்கள் இது கடைப்பிடிக்கிற போது அவருடைய நிஷ்டையை அந்தரங்கமாக கடைப்பிடிக்கிற ராமநாமத்தை கடைப்பிடிக்கிறவங்களும் அது மாதிரி தாவ மாட்டாங்க, இதே நிஷ்டையாக இருப்பாங்க. அப்போ அவர்கள் வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. சில பேர் இன்னும் பக்குவம் அடையலை, இந்த ராமநாம நிஷ்டையில் இல்லைன்னா தான் என்ன மாதிரி இது மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் போகலாம் அப்படின்ற மனசு அலைப்பாயம், மற்ற விஷயங்களும் போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு போவாங்க, அப்போ பார்த்தா மனசு தாங்கல் படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, எல்லாமே படுவாங்க. பட்டுட்டு மறுபடியும் பட்ட காயம் கொஞ்ச நாள்ன்ட்டு மறந்துட்டு மறுபடியும் தன் தர்மத்தையும் இந்த தர்மத்தையும் கடைப்பிடிப்பாங்க. அப்போ அந்த தர்மத்தை வேறு தர்மத்துலேயும் அந்த பட்ட காயங்களை மறந்துட்டு மறுபடியும் வேறு விஷயத்தில் மயங்கி அந்த விஷயத்துக்கு போவாங்க. இது காலங்காலமாக நடக்கிற விஷயம். அப்போ ஒரு தர்மத்தில் ஸ்திரமாக நிற்கிறதுக்கு அந்த ஒரு தர்மத்தில் நிலையாக நிற்கிறவங்கள நம்ம பிடிச்சிக்கணும். அவங்க திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம அந்த ஒரு தர்மத்தில் நிலையாக நிற்க முடியும். அங்கே பெரிய கோலாகலமே நடந்தாலும் பெரிய உற்சவங்களே நடந்தாலும் போகக்கூடாது. உன்னுடைய தர்மத்தில் நீ ஸ்திரமாக இருக்கணும். நீ ராமநாமம் சொல்ல, ஆமாம் ராமநாமத்தில் தான் இருக்கணும். அப்போ ராமாயண பாராயணம் இருக்கட்டும், அந்த ராமாயண பாராயணமும் ஒன்று தான். ராமநாமம் அந்த சமயத்தில் நீங்கள் வீட்டில் ராமநாமம் ஜெபிக்கிறல்ல, இதுவும் ஒன்று தான். சொல்லப்போனால் அந்த தர்மத்தை விட இந்த தர்மம் வசத்தின்னு, உன்னுடைய தர்மத்தை நீ கடைப்பிடிக்கிற தர்மத்தை நீ வசதியாக நினைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ராமநாம வசதி, அந்த ராமாயணத்தை விட ராமநாம வசத்தின்னு நினைக்கணும். ஏன்னா ராமாயணத்துடைய சாரமே ராமநாமம் தான், பாகவத்தின் சாரமே நாமம் தான். அப்படி நீ பிடிச்சிக்கிற அளவுக்கு உனக்கு உன் மனசில் ஸ்ட்ராங்காக நிலையாக இருந்தால் தானே நீ மற்ற தர்மங்களை மயங்க மாட்டேன். யோசிச்சு பாருங்கள். அது பெரிய உற்சவமே பெரிய அதான் சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறார் கீதையில் பகவான் சொல்கிறார், ஸ்வதர்மே அதாவது பரதர்மோ துஸ்வானுஷ்டிதாத்து ஸ்ரேயான் ஸ்வதர்மே குணம். பிறருடைய தர்மமானது மற்ற தர்மங்களில் ஓஹோன்னு இருந்தால் கூட அதில் மயங்காமல் தன் ஸ்வதர்மம் விகுணக குறையுடையதாக இருந்தாலும் இதையே நிஷ்டையாக இருந்தால் இதுதான் வசதி. அங்கே ஓஹோ நடக்கிறது வசதி கிடையாது. அந்த கோலாகலமாக ரத யாத்திரை அது இது பார்த்தா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் வசதியாக நடக்கலாம். ஆனால் நீ சொல்கிற ராமநாமம் அதுக்காக மட்டும் கிடையாது. இந்த நாம நிஷ்டையில் இருக்கணும். இருந்தால் தான் ஒரே இடத்துல தோணினா தான் 50 அடி தண்ணீர் வரும். 10 இடத்துல 5 அடி தோணினா தண்ணி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏக பக்திர் விசிஷ்யதே அனன்யா சிந்தையந்து அனன்ய சேதகா. ஒரே விஷயம், அந்நிய சிந்தனை இல்லாமல் அனன்யமாக ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தான் பகவத்கீதையில் பகவான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான். இது நம்மளுக்கு பெருசாக பலன் கொடுக்கலையே, பலன் கொடுக்காமடி போகுது. ஆனால் இன்றைக்கி பலன் கொடுக்கலாம், என்னைக்காவது பலன் கொடுக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு உனக்குள்ளே ஒரு தீர்மானமான கன்க்ளூஷனில் நீ இருந்தேன்னு சொன்னால், நீ அந்த நிஷ்டையாக இருந்தேன்னு சொன்னால் ராமர் உடனே கருணை காட்டுவார். இப்போ அது நான் தான் சொல்கிறேனே, நீ பகவானத்தில் நம்புறது இருக்கட்டும், பகவானுக்கு உண்மையில் நம்பிக்கை வரணுமே. முழுசாக நம்பிக்கை வந்தால் தானே உனக்கு பலன்கள் கொடுக்க பகவானை ஆசைப்படுவான். யோசிச்சு பாருங்கள்.
நான் பகவான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு பெருசாக பலன் கொடுக்கல இந்த ராமநாமத்தில், அதனால தான் நான் அங்கே இங்கே போகிறேன், எங்கேயாவது ஒரு பரிகாரம் கிடைக்காதான்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. ராமநாமம் பலன் கொடுக்கலனால இந்த ராமநாமத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு நீ உறுதியாக கன்க்ளூஷனில் இருக்கணும், ஒரு முடிவில் இருக்கணும். அப்போ பகவான் பார்ப்பான், ஆஹா, அப்போ உன்னை நம்புவான். பகவானுக்கு உன் மேலே நம்பிக்கை வரணும். அப்போ தான் உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லாத நீ அலைபாயம் ஹிருதயம் உடையவனாக இருந்தால் பகவான் உன் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? உனக்கு எப்படி பகவான் வரங்களை கொடுப்பான்? ஏன்னா உன்னை நம்ப முடியாதே, நீ அடிக்கடி தாவர ஆளாச்சே, அங்கே ஓடுவே இங்கே ஓடுவே, பல தர்மங்களை கடைப்பிடிப்பியாச்சு, அதெல்லாம் நிஷ்டை இருக்காது. நிஷ்டை இல்லையே உங்களை, ராமநாம நிஷ்டை இல்லையே. நீ இந்த ராமநாமம் இப்போதைக்கு நாமா சொல்கிறேன், இது நிரந்தரம் கிடையாது, எப்போனாலும் நீ மாறிடுவே, உன் குரங்கு மனசாச்சு நீ அப்படின்ட்டு பகவானுக்கு உண்மையில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் உனக்கு எப்படி பகவான் அந்த அந்த நாமத்துக்குரிய பலன்களுக்கு பகவான் எப்படி கொடுப்பான்? யோசிச்சு பாருங்கள். அப்போ நீ பகவானை நம்புறது இருக்கட்டும், முதல் பகவானுக்கு உண்மையில் நம்பிக்கை வர அளவுக்கு நீ நாமத்தில் நிஷ்டையாரு. அப்படி நிஷ்டையாக இருந்தது சொன்னால் அப்புறம் பகவான் பார்த்து பலன் கொடுப்பான், உனக்கு உன் தேவைகள் நிறைவேற்றுவான். சொல்லப்போனால் மேலே மேலே உயர்வையை தவிர நீ தாழ்ந்து போக மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ உன்னுடைய சொதர்ம நீ அனுஷ்டானம் பண்ணுற ராமநாமத்தை அதிகரிக்க சேரியோ அவளுக்கு எவ்வளோ மேலே மேலே அதிகமான பலன்கள் கொடுத்துட்டே இருக்குமே தவிர அந்த பலன்களில் அதுலேருந்து வீழ்ச்சி அடைய மாட்டேன். அப்போ ஒரு நிஷ்டையில் நீ திடமாக இருக்கும்பொழுது அந்த நிஷ்டையை அவர்கள் மேலே மேலே உயர்ந்து கொண்டே இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இது ஹரே கிருஷ்ணா சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹரே ராமா சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கோயிலுக்கு போகிறவங்க இது போல ராமாயணம் பாராயணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பாகவதம் பாருங்கள், அந்த தர்மத்தில் நிஷ்டையாக இருக்கிறவங்க பார்த்தா ஆஹா ஓஹோன்னு நல்லா பண்ணுவோம். இப்போ ஸ்ரீ அண்ணா சத்சங்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ராமாயண மாமான்னு. அவர் 1000 ராமாயணம் பாராயணம், ஏன் பாகவத்துக்கு வரமாட்டாரு? அவர் ராமாயணமே நிஷ்டையாக இருந்துட்டார். அதனால எத்தனையோ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், 100 ராமாயணம் பண்ணால் பாராயணம் பண்ணால் ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியேப்பட்ட எத்தனையோ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காரு அந்த ராமநாம மாமான்னு ஒருத்தர். ஏன்னா அந்த ராமநாம தான் நிஷ்டை, அந்த ராமாயண பாராயணம் தான் நிஷ்டை. ராமநாமத்தோட ராமாயண பாராயணம் தான். நவகன்னு நிறைய நவகம் ராமாயண பாராயணத்தில் நிஷ்டையாக இருந்துட்டார். அப்போ அது பலன் கொடுக்கும். அவர்கள் வேறு எதுக்கும் மாற மாட்டாங்க. வேறு எதுலேயும் மாறணுன்ற புத்தி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மனசு மயங்கும், வேறு விஷயத்தில் தாவலாமாட்டு. நிஷ்டை ஆகிட்டவங்களுக்கு அந்த ஒரு தர்மத்திலேயே ஸ்திரமாக இருப்பாங்க. அந்த தர்மம் அவங்களுக்கு பெரிய பெரிய பலன்கள்லாம் கொடுத்துன்னு இருக்கும். அந்த அபிபத்த குடும்பமாக அந்த தாத்தா அந்த ராமாயண மாமான்னு சொல்லுவாங்க அவரை, ஸ்ரீ அண்ணா சங்கத்தில் இருந்தார். அந்த ராமாயண மாமா அவருடைய புள்ள பேரன் பேத்தி எல்லாமே ராமாயண பாராயணம் தான். அந்த குடும்பமே ராமபக்த குடும்பம் தான், ராமபக்தி குடும்பமாக இருந்துச்சு. ஏன்னா இவருடைய தபஸுனால எல்லாமே அந்த குடும்பமே அனுகூலமாகிடுச்சு. அந்த குடும்பத்தில் எல்லாமே ராமாயண பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமாயண மாமான்னு பேர் ஸ்ரீ அண்ணா சத்சங்கத்தில் இருந்தார். அது மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஹரிதாஸ் தாகூர் 3 லட்சம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னார், அதில் நிஷ்டையாக இருந்தார்னு சொன்னால் அவரால் பல பேர் நாம சொன்னாங்க. அவருடைய பிரார்த்தனைக்கு பகவான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். யாருடைய பிரார்த்தனை? ஹரிதாஸ் தாகூருடைய பிரார்த்தனைக்கு. ஆமாம், பகவானே இறங்கி வந்துட்டான். ஏன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. 3 லட்சம் நாமா சொன்னால் சாதாரண விஷயமா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னால் அந்த தபஸ் இருக்கு இல்லையா, அதனால் பகவானே இறங்கி வந்துடுவான் நீ சொல்கிற நாமத்தினால. அவர் பாகவதம் படிக்கல, ராமாயணம் படிக்கல, அது பண்ணல இது பண்ணல, ஆனால் அந்த சாஸ்திரம்லாம் கேட்பார். அந்த சாஸ்திரத்து மேலே பக்தி மரியாதை இருக்கும். ஆனால் தன்னுடைய நிஷ்டையாகிய 3 லட்சம் நாமாவை விடாமல் சொல்லணுன்றதில் உறுதியாக இருப்பார் ஹரிதாஸ் தாகூர். அப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ 96 கோடி நாமா சொன்னா வெறுப்பாடோ சொன்னார் தியாகபிரமம். ருசித்து ரசித்து வேறு தர்மத்தை கடைப்பிடி அந்த ஜோலோத்சவம் பண்ணுவார். உடனே பார்த்தா ராமநாமம் சொல்லுவார், நிறைய நாமத்தை ஆவர்த்தி பண்ணுவார் யார்? தியாகபிரமம். அப்போ அதனால் பகவான் பிரத்யட்சமாயிட்டான். அந்த பகவான் நாமத்தை விடக்கூடாது, பற்றி கொள்ள வேண்டும். அது மாதிரி நம்ம இப்போது சில பேர் பல தர்மங்கள் இருப்பீங்க. இப்போ ராமநாமத்துக்கு வந்துட்டோம்னா, இப்போ நான் அடியன் இப்போ ராமநாமம் சொல்கிறேன். இப்போ என்னை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொல்கிறேன். ஒன்றே நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த ராமநாமம் உங்களுக்கு பெரிய பலன் நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக நம்ம நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. பலன்களை பற்றி கவலைப்படவே கூடாது. நீ பாட்டு நாம நிஷ்டையில் இருந்தே இருந்தால் பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பான், எல்லா கஷ்டங்களையும் போக்குவான், நம்மளுக்கு சகல வரங்களையும் அருளுவான் நிச்சயம். ஆனால் அதுக்கு நீ பொறுமை வேணும், எதுலேயும் மயங்கக்கூடாது. சில சிரமங்களை அதை சகிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு, ஆனால் நாமத்தை விடக்கூடாது அப்படின்னு உறுதி இருக்கணும். அந்த நிஷ்டையில் இருந்துட்டுன்னு சொன்னால் பகவானுக்கு உண்மையில் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துச்சுன்னா அது பிறகு பகவான் உனக்கு எல்லாமே செய்வான். முதல் புரிஞ்சுக்கணும். ஓகே, அது மாதிரி நானே அப்படி தான் அலைஞ்சேன்.
அப்புறமா தான் நாமத்துடைய மகிமை புரிஞ்சுட்டு நாமத்தில் நிஷ்டையாக இருக்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நாமம் பலன் கொடுக்காமல் போகாது. இதுதான் வசதி. கீதையிலும் பகவான் அதான் சொல்கிறான், பரதர்மத்தில் பயத்தை உண்டாகும், உன்னுடைய தர்மம் தான் உனக்கு வசதி என்றைக்குமே, அது என்றைக்குமே விட்டு கொடுக்காத, இதுதான் அப்படின்னு பகவான் சொல்கிறான். நான் ஏதாவது விட்டுருக்கலாம், ஏதோ சொல்ல வந்தேன் சில விஷயம் அப்படின்னா எனக்கு தோணுது வரைக்கும் நான் எதை சொல்ல வந்தனோ அதை தோன்ற வரைக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதுதான் மகானுடைய அபிப்பிராயமும் பகவானுடைய அபிப்பிராயமும் இதுதான். அதனால் ஒரே தர்மத்தில் இருக்கணும். மற்ற தர்மங்களை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இந்த தர்மத்தை விடாமல் மற்ற தர்மங்களை பார்த்துக்கோ, தூரந்து பார்த்துக்கோ. அது போய் மயங்கி அந்த தர்மத்தில் பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தர்மத்தை நீ விட்டுடுவேன். உன் நிஷ்டையை நீ விடக்கூடாது. நீ ராமநாமம் சொல்கிறேன்னா ராமநாமே 24 நேரம் சொல்லு. இதுக்கே உனக்கு டைம் பத்தாது. நீ மற்ற அங்கே ராமாயண பாராயணம் நடக்குது, உபன்யாசம் நடக்குது, அது அங்கே போனால் இல்லை ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. ராமநாமமே பெரிய ராதோத்சவம் தான், ராதா கல்யாணம் தான். இதுவே ராமநாமம் சொல்லும்போது தான் உனக்கு ராதா கல்யாணத்துடைய சந்தோஷம் கிடைக்கும். ராதா கல்யாணத்துக்கு போனால் என்ன சந்தோஷமோ, சீதா கல்யாணத்துக்கு போனால் என்ன சந்தோஷமோ அது இங்கே கிடைக்கும். ராமாயணம் பாராயணம் பண்ணால் என்ன சந்தோஷமோ, ராமாயணம் கதை கேட்டால் என்ன சந்தோஷமோ, அந்த பாகவதம் கதை கேட்டால் என்ன சந்தோஷமோ, அந்த சந்தோஷம்லாம் இந்த ராமநாமமே உனக்கு கொடுத்துரும். ஆமாம், இது தெரியாதவங்களுக்கு ராமநாமம் என்னப்பா கொடுத்துரும், பாகவதம் கேட்டால் வராகவதம் நல்லா சூப்பராக தான் இருக்கும், கேளு. நான் உன்னை வேணாம்னு சொல்ல, கேளு. ஆனால் ராமநாமத்தை சொல்லிட்டு கேளு. ராமாயணம் கேட்கக்கூடாது, பாகவதம் கேட்கக்கூடாது யாருன்னா சொல்லுவாங்களா? கண்டிப்பாக ராமநாமம் சொல்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப வசதி. கேட்டு அதில் எப்படி ஸ்திரமாக இருந்தாங்கன்னா அந்த பக்தி அது மாதிரி ராமநாமத்தில் ஸ்திரமாக இருக்கணும்னு கற்றுக்கோ. பிரகலாதன் எப்படி நிஷ்டையாக இருந்தான், ராமநாமத்தில் பூர்ணமாக இருந்தான், திருப்தியாக இருந்தான். ஆனால் இரணிகசிபு போய் சகல லோகங்களும் அடைஞ்சாலும் திருப்தி இல்லாமல் இருந்தான் அப்படின்னு அதை பார்க்குறோம்ல. அப்போ அதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. அப்போ ராமநாமத்திலே நம்ம நிஷ்டையாக இருந்தால் நாம் திருப்தியாக இருக்கலாம். மற்ற விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் திருப்தி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் கற்றுக்கோ. பாகவத்திலேருந்து பலி சக்கரவர்த்தி மாதிரி உறுதி மனப்பான்மை உடையவனார். பலி சக்கரவர்த்தி மாதிரி குருவே வந்து தடுத்தாலும் நான் பகவானுக்கு பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி பகவான் நாமத்துக்காக இடையூறுகள் வந்தாலும் நான் நாமத்தை விட மாட்டேன் அப்படின்னு பலி சக்கரவர்த்தியில் உறுதியை கற்றுக்கொள். அம்பரீஷன் பார் எல்லாம் பூர்ணமாக லோஷ்டவத் ஸ்மிருதம். பகவான் நாமத்துக்கு முன்னாடி பகவத் பக்திக்கு முன்னாடி இதெல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமமானது, தன் சொத்து சுகம்லாம் அப்படின்னு அம்பரீஷன் நினைச்சான் பார். அதை பார்த்து கற்றுக்கோ. துருவனை போல உறுதியான மனப்பான்மை உடையவனாக நிஷ்டையில் தபஸ் நிஷ்டையார். பகவான் நாமத்தை தபஸாக ஜெபி. அவர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஜெபிச்சார் இல்லையா, அது மாதிரி ராமநாமத்தை ஜெபிச்சுன்றது. அப்போ இந்த கதைகள்லாம் நம்ம கேட்கறதுடைய பலன் என்னென்னா, உன்னுடைய ராமநாம நிஷ்டைக்கு எருவு போட்ட மாதிரி இருக்கும் இந்த பாகவதம் கேட்குறது. அப்போ ராமாயணத்தை கேட்குறது. அப்போ ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு இருக்கிற சபரியானவள் எப்படி மோட்சம் அடைந்தா, ராமநாமத்தை ஜெபிச்சு அகலி எப்படி மோட்சம் அடை அப்படின்னா இதெல்லாம் உனக்கு என்னென்னா எருவு போட்ட மாதிரி இருக்குது. இந்த கதைகள்லாம் கேளு. அப்போ என்னென்னா ராமநாமத்துக்கு பயன்படுத்திக்கோ. நீ கடைப்பிடிக்கிற அந்த தர்மத்துக்கு ஹேதுவாக்கிக்கோ. அதை அந்த தர்மத்துக்கு அங்கமாக அந்த தர்மத்தினுடைய விருத்திக்கு அதை பயன்படுத்தினா அந்த தர்மங்கள்லாம் அது அப்போது ருச்சிக்கும் உனக்கு. அப்போ அந்த ராமாயணம் கேட்பேன், பாகவதம் கேட்பேன். ஆனால் ராமநாம நிஷ்டையில் இன்னும் அதிகமாகவே தவிர நாம நிஷ்டை குறையாது. அப்போ நாம நிஷ்டை அதிகரிச்சு சேரும். இன்னும் பாகவதம் கேட்க வேணாம், ராமாயணம் கேட்க வேணாம் நான் சொல்லவே சொல்ல. கேட்டு நாம நிஷ்டையில் அதை நாமநிஷ்டைக்கு அதை பயன்படுத்திக்கும். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு. அப்புறம் ராமநாமத்தில் ரமிச்சுட்டே இருப்பேன். அப்புறமா அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த மற்ற விஷயத்தில் மயங்கதெல்லாம் போயிடும். நிஷ்டை ஆகிட்டேன்னா அப்போ இதில் ருச்சி, இதில் பிரேமானந்தம், இதில் பிரேம, இதில் பேரானந்தம். அதே சமயத்தில் பல சித்துக்கள் ஏற்படும், பல நன்மைகள் ஏற்படும், நம்ம நினச்செல்லாம் நடக்கும், பல சித்துக்கள் ஏற்படும், அஷ்டமா சித்திகளும் கைகூடும், அப்புறம் மோட்சமும் கிடைக்கும். அதுக்கும் விரும்ப மாட்டேன். பகவானுடைய விரகத்தாபத்தினால் தவிச்சு அந்த பிரேமையை ராமநாமத்தினால் நீ அடைவேன். இதுதான் வசதி, புரிஞ்சுக்கணும். டைம் ஆகிடுத்து, அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, இது வரைக்கும் தெரிஞ்சாவே போதும். அதனால் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிற ராமநாமத்தில் அது நிஷ்டையாக இருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, மற்ற தர்மங்கள் பயத்தை உண்டாக்கக்கூடியது. இதை விட்டுட்டு மற்ற தர்மங்கள் கடைப்பிடிக்கிறது பயத்தை உண்டாக்குது. இதில் இருந்துகிட்டே நீ அதெல்லாம் கேளு, ரசிஜி எல்லாம் வேணாம் சொல்லி அது ராமநாமத்துக்கு பயன்படுத்திக்கோ. அவ்வளோதான். ராம ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம.